உறவுகள் அனைவருக்கும் டிகேவி ராஜாவின் இனிய வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் பட்டியல் மாற்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு கந்தசாமி ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். சிறப்பு ஐயா. சொல்லுங்க, அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு இப்ப தற்போது காலகட்ட சூழ்நிலையில? அரசு மற்றும் அரசியல் எப்படி இருக்கு? அரசும் அரசா இல்ல, அரசியலும் அரசியலா இல்ல. அரசியல் என்பது என்னன்னா, ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு அந்த தேர்வு செய்யப்பட்ட அந்த ரெப்ரசன்டேட்டிவ் போய் சட்டசபையிலோ பாராளுமன்றத்திலேயோ அமர்ந்து மக்களுடைய நலத்திட்டங்களை பற்றி பேசுறதுதான் அரசியல். ஆனா இங்க அப்படி கிடையாது. அதாவது எதிரும் புதிருங்கிறது தேர்தலோட முடிஞ்சிடணும். தேர்தல் முடிஞ்சு பாராளுமன்றத்துக்குள்ளேயோ சட்டமன்றத்துக்குள்ளேயோ போயாச்சுன்னு சொன்னா மக்களுடைய நலத்திட்டங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசுவதற்காக தான் அரசியல்வாதிகள் இருக்காங்க. அது காலம் கடந்து ஒரு 50 வருஷம் ஆகிப்போச்சு. இப்ப எல்லாம் அரசியல்வாதிகள்லாம் அரசியல் மக்களுக்காக இல்லை, தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக, அதுக்காக தான் இப்ப இருந்துட்டு இருக்கிறாங்க. சட்டசபையிலே பாராளுமன்றத்திலே மக்கள் பிரச்சனை யாரும் பேசுறது இல்லையே. குறிப்பா நீட்டு தேர்வுங்க, இந்தியா ஃபுல்லா நீட்டை பத்தி யாருமே பேசல. அதாவது இவங்க தமிழ்நாட்டுல இருந்து நீட்டு வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நீட்டுக்கு முன்னால, அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் மாணவிகள் எவ்வளவு பேரு கிராமத்துல கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சவங்க எவ்வளவு பேரு தேர்வு செஞ்சு வந்தாங்க, நீட்டுக்கு பிறகு எவ்வளவு பேர் தேர்வு செஞ்சு வந்தாங்கன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் இருக்கணும். பணம் படைச்சவன் தான் அன்னைக்கு எல்லாம் டாக்டர் ஆக முடிஞ்சதுங்க. இன்னைக்கு கார்பரேஷன் ஸ்கூல்ல ஒரு கட்டட தொழிலாளி பிள்ளைங்க இன்னைக்கு இதாகுதுன்னு சொன்னா இந்த நீட்டுனாலதான். அதாவது ரெண்டாவது, நீட்டுங்கிறது ஒரு உயிர், அதாவது மருத்துவங்கிறது என்னன்னா பல லட்சம் உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தொழில். அது அந்த தொழிலுக்கு பணம் கொடுத்து போய் காலேஜ்ல சேர்ந்து அங்க உட்காந்து தம் அடிச்சுட்டு சிகரெட் குடிச்சு போட்டு பணத்தை கொடுத்து சர்டிபிகேட் வாங்குற டாக்டர்னால என்ன பிரயோஜனம்? சோ திறமை உள்ளவர்களை தேர்வு செய்து மருத்துவர்களாக உருவாக்க வேண்டும் என்பது நீட்டினுடைய பாலிசி. இது யார் கொண்டுட்டு வந்தது? மோடிஜி கொண்டாடல, வாஜ்பாய் கொண்டாடல. இது முழுக்க கொண்டாந்தது காங்கிரஸ் கட்சி. ஐ திங்க் 2013 நினைக்கிறேன். அந்த இதுக்கு அப்ப அந்த மினிஸ்டர் யாருன்னு கேட்டா நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி அந்த ஒரு காந்திங்கிறவர் தான் அதுக்கு மினிஸ்டர், டிப்டி ஹெல்த் மினிஸ்டர். அப்ப நீட்டுக்கு ஒரு கையெழுத்து போட்டது திமுகவும் காங்கிரஸும் தாங்க. நீட்டு தேர்வை நான் ஆதரிக்கிறேங்க. நீட்டு தேர்வை 100% ஆதரிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அறிவுள்ள பிள்ளைங்கள், என்ன நல்லா படிக்கிற பிள்ளைங்கள், அது குடிசையில் இருந்தாலும் சரி கோபத்தில் இருந்தாலும் படிக்கிறவனுக்கு தான் நாங்க டாக்டர் ஆக முடியுங்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவானது நீட். அது காங்கிரஸ்கார கொண்டுட்டு வந்திருக்கலாம். அவங்க எந்த இதுக்காக கொண்டு வந்தாங்க, ஏன் இப்ப வேணாங்கிறது என்ன கேட்டா, இன்னைக்கு மோடி பேர் வாங்கிடுறாரு, நடைமுறைப்படுத்துறது மோடிஜி. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நீட்டுனால கீழ்கோடி மக்கள் இன்னைக்கு கார்பரேஷன்ல படிச்ச இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ எடப்பாடி செஞ்ச ஒரு நல்ல காரியம், நீட்டு தேர்வு கிராமத்துல படிக்கிற ஏழை மக்கள் பயன்படக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு 7% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பாருங்க. அதனால இன்னைக்கு 700 பேர் தமிழ்நாட்டுல பெனிஃபிட் அடையலாம். அதே மாதிரி நம்மளுடைய இந்த ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த சீட் வருது. ரிசர்வேஷன்ல இருக்க படிச்சோம் ஐஏஎஸ் பிள்ளைங்க தாங்க டாக்டர் படிக்க முடியுது. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு கீழ்கோடி மக்கள்ல இருக்கிற ஒரு தொழிலாளிகளுடைய பிள்ளை, இன்னைக்கு ஒவ்வொரு பரமக்குடியில இன்னைக்கு ஒரு பொண்ணு தமிழ்நாட்டிலே முதல் மார்க் வாங்கினுச்சு 499. எப்படி? அவங்க அப்பா என்ன கலெக்டரா இல்ல ஐபிஎஸ் ஆபீசரா? அந்த பொண்ணு எப்படி படிச்சது வாங்குது? படிப்பவர்கள் உள்ளபடியே படித்து திறமையுள்ளவர்களை உருவாக்க வேண்டும், நல்ல மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நீட்டினுடைய இது. பணம் வைத்திருப்பவருக்கு மட்டும்தான் நீட்டுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீட்டு வருவதற்கு முன்னாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க, அதிமுக இருக்கிறவங்க, மற்றவங்க எல்லாம் என்னன்னா காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு அவங்கதான் மெஜாரிட்டி வச்சிருக்காங்க, திமுக தான் வச்சிருக்கு. அன்னைக்கு என்னன்னா இதை வச்சுக்கிட்டு
1 கோடி கொடு 2 கோடி கொடுன்னு படத்தை அவன் என்ன படிச்சிருக்கானோ என்ன மார்க் வாங்குங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா அவனுக்கு ஒரு பணத்தை கொடுத்தாலும் மெடிக்கல் சீட்டு. இன்னைக்கு அது தடை செய்யப்பட்டது. இன்னைக்கு நான் ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கேன்னா என் பிள்ளைக்கு நான் வந்து நினைச்சா கூட நான் சீட்டு கொடுக்க முடியாது நான் நடத்துற காலேஜ்ல. ஆனா காலேஜ் வந்து என் காலேஜா இருக்கலாம், நாங்க தான் கரஸ்பாண்டா இருக்கலாம், நான் தான் சேர்மேனா இருக்கலாம், எல்லாமே. ஆனால் என் பையனுக்கு நான் சீட்டு கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா இந்த நீட்டினுடைய இது வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நீட்டு கொடுக்குறாங்க, அதுக்காக ஒரு தேர்வு செய்யறாங்க. இப்ப இன்ஜினியர் படிச்சவங்களுக்கு எக்ஸாம் வச்சிருக்காங்க, எல்லா இதுக்கும் வைக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு ஒரு வாத்தியார் இதுக்கு போகும்போது கூட பல இது வைக்கிறாங்க. எல்லாருக்குமே இருக்குது. அரசியல்வாதிக்கு மட்டும் கிடையாது. சாரா காய்ச்சல முடிச்ச வைக்கும் உள்ள மாதிரி இவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து அதுக்கு என்னைக்கு அதுக்கு ஒரு நீட்டு தேர்வு வச்சா நல்லா இருக்கும். அதையும் நான் ஆதரிப்பேங்க. அதனால நீட்னால இன்னைக்கு இவங்களுக்கு வேற சப்ஜெக்டே கிடையாதுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆளுங்கட்சியை பாரதிய ஜனதா கட்சியையோ மோடியையோ சீட்டுவதற்கு வேற சப்ஜெக்ட் கிடையாது. இவங்க நீட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதானே தவிர அது ஒரு நாளும் மடங்க போறது கிடையாது. நீட்டிக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பாக பட்டியல் மாற்றத்தை விரும்பும் ஐயா கந்தசாமி அவர்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஆதரிக்கிறாரா, அப்படி இல்லை என்றால் எதிர்க்கிறாரா, என்ன காரணம்? நான் பட்டியல் மாற்றத்தை வேண்டும் என்று நான் போராடி கொண்டிருக்கிறேன். என்ன அப்படி இருக்கும்போது வன்கொடுமை சட்டம் அதாவது வன்கொடுமை தீண்டாமை சட்டம் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கறது, வன்கொடுமை சட்டம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய எனது அருமை சகோதரர்கள் அது எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, பட்டியல் எதுல இருந்தாலும் சரி, வன்கொடுமை சட்டத்தால் யார எத்தனையோ இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப தென் மாவட்டத்தில் எத்தனை கொலை நடந்தது? ராமர் பாண்டி, இப்ப சமீபத்துல கடைசியா ராமர் பாண்டி, தீபக் ராஜா, இது தொடர்ந்து முத்து போனோம். இந்த மாதிரி வரிசையா ஒரு 80 கொலைக்கு மேல போயிருக்குது எனக்கு தெரியும். அந்த வன்கொடுமை சட்டம் என்ன செஞ்சது? யாரும் அரெஸ்ட் பண்ணிருக்கு? அரெஸ்ட் பண்ணி யாருக்காவது தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்களா? வன்கொடுமை சட்டத்துல வந்து நான் பெயலபிள் இது. யாராவது தண்டனை வாங்கியிருக்காங்களா? தண்டனை கொடுக்கப்பட்டு அவங்க ஜெயில வச்சிருக்காங்களா? தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? ஒண்ணுமே இல்லாததுக்கு எதுக்கு நான் வன்கொடுமை சட்டம் எனக்கு வந்து கேட்டு இவங்களுக்கு மட்டும் வன்கொடுமை சட்டம்? இது ஒரு சலுகை. அந்த சலுகை எனக்கு எதுவுமே அந்த சலுகையினால எந்த பெனிஃபிட் இல்லை. என் சகோதரன் செத்துக்கிட்டே இருக்கிறான். நேற்று வரைக்கும் சென்னையில வந்து ஆம்ஸ்ட்ராங், அருமையான ஒரு சகோதரன், நல்ல ஒரு சகோதரன், பலருக்கு இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் அத்தனை ஒரு 500 வழக்கறிஞர்களை உருவாக்கி கொடுத்த ஒரு சகோதரன். படிப்புக்குன்னு போய் தேடி போனாச்சுன்னா பெரம்பூர் நேரா போவாங்க. அங்க போய் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுல போய் கேட்டாச்சுன்னா அவன் படிப்பு பணம் கொடுப்பார் அந்த சகோதரன். அவர் செய்த தொழில் வந்து ரியல் எஸ்டேட். ஆனா அவர் வைத்த பதவி ஒரு நேஷனல் பார்ட்டியுடைய மாநில தலைவர். அவருக்கு நேற்று என்ன நடந்தது? அவர் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் தானே. ஒரு சிட்டியில அவர் வீட்டு வாசல்ல பக்கத்துல 150 மீட்டர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அப்ப அங்க ஒரு தலைவர் கொலை செய்யப்படுறாருன்னா அப்ப இதுக்கு இதனுடைய பின்னணி யார் இருப்பாங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன். கொலையினுடைய நோக்கங்கள் வந்து என்னன்னா, இவங்க வந்து தொழில் போட்டியா இருக்கலாம், இல்ல அரசியல் போட்டியா இருக்கலாம். என்ன ரெண்டாவது, இவங்களை எல்லாம் வந்து இந்த இத்தனை மர்டர் நடந்தது, எந்த மர்டருக்காவது யாருக்காவது தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டதா? யாரு? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இதுவரை யாருக்கும் தண்டனை வழங்கப்படவில்லையா? எனக்கு தெரிய என் அறிவுக்கு எட்டிய வரையிலும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவனுக்கு ஒரு பணத்தை கொடுத்து போட்டு அதை கேஸை வித்ரா பண்ணதுதான் நிறைய இருக்குது. தண்டிக்கப்பட்டதாக வன்கொடுமை சட்டத்துல வன்கொடுமை சட்டத்தை வச்சு தண்டிக்கப்பட்டதாக எந்த கேஸும் எனக்கு தெரிய இல்லை. வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ஒரு பட்டியல் பிரிவுகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக தங்குகிறது என்று அனைவருடைய கருத்தாக. எனக்கு இந்த அரணே வேணாம், என்ன பட்டியல இருந்து வெளியேற்றுங்கிறதுக்காக தான் நான் பட்டியல் மாற்றம் கேட்கிறேன். எந்த பட்டியலிருந்து நீ அடைந்த நன்மையை எனக்கு நேருக்கு நேர் வந்து நான் எனக்கு வந்து ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி,
நான் பட்டியலில் இருந்ததுனாலதான் எனக்கு இந்த சலுகை கிடைச்சதுன்னு வந்து சொல்லுங்க. நேருக்கு நேரா நான் விவாதம் பண்ண தயார். சும்மா விதவாதம் பண்ணிக்கிட்டு காழ்ப்புணர்ச்சியில வந்து அரசியல் பண்ணக்கூடாது. சமூகம் வேறு, அரசியல் என்பது வேறு. இன்னைக்கு அதிமுகவோ திமுகவோ பிஜேபி பத்தி கமெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆட்கள் வந்து விமர்சனம் பண்றாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். நான் நிறைய பாக்குறேன், நம்மளுடைய வாட்ஸ்அப்ல பார்ப்போம். மோடியை கல்வி ஊத்துவான், அதிமுக கல்வி ஊத்துவான். திமுக ஒண்ணுதான் இந்த நாட்டுல தேவேந்திரனுக்காக பிறந்த கட்சி அப்படிங்கிறதே சொல்றதுக்கு இருக்கிற அந்த சமுதாயத்துல. இந்த மாதிரி இருக்கிற வரையிலும் இந்த சமுதாயம் எந்த விதத்திலையும் விடுதலை பெற முடியாது. எவன் ஒருவன் தன்னுடைய சமுதாயத்துக்கு எந்த அரசியல் கட்சி நல்லதை செய்கின்றதோ, நம்மளுடைய கோரிக்கையை செவி சாய்த்து செய்கின்றதோ அவர்களை தூக்கி பிடிக்கணும். இது எல்லா ஜாதிக்காரனும் செய்யலாம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற தேவேந்திரர்கள் அதை செய்வதற்கு தயாரா இல்லை. என்னமோ கருணாநிதிக்கு பேர மாதிரி பேசிட்டு இருப்பான், கம்யூனிஸ்ட் அப்படியே மாதிரி மாசத்திங்க மாதிரி பேசிட்டு இருப்பான். மாசத்திங்க இருந்த கொள்கை என்ன, இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட்காரனுடைய கொள்கை என்ன? கள்ளக்குறிச்சியில பல பேர் 65 பேர் செத்தான் குடியினால. ஆனா ஒரு மந்திரி வந்து சொல்றாரு, சட்டசபையில உட்காந்துட்டு ஒரு சீனியர் மினிஸ்டர், அவர் நின்று கூட பேச முடியாத அவர் சீனியர் மினிஸ்டர், அவர் சொல்றாரு மதுபானத்துல போத கிக்கே இல்ல, அவனால்தான் எல்லாம் கள்ளசாராயம் குடிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய வந்து அந்த சபையை அபகரிக்கிறது தெரியும், அவமானப்படுத்துறாங்க தெரியுங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த படுகொலையும் சரி கள்ளச்சாராயமும் சரி, நான் இந்த ஒண்ணு என்னுடைய கருத்தா நான் பதிவு பண்ண விரும்புறேன். தமிழ்நாடு போலீஸ் உலகத்திலேயே தலை சிறந்த போலீஸ்னு பேர் வாங்கினது. இன்னைக்கு நான் சொல்றேன், தமிழ்நாடு போலீஸ்ல சில கருப்பாடுகள் இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்லல. அந்த கருப்பாட்டை உருவாக்குறது அரசியல்வாதி தான். அவன் ஐஏஎஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ் படிச்சுட்டு நேர்மையா அது பண்ணி அந்த பவரோட வந்து தன்னுடைய கிராமத்துக்கு போகணும், மதிப்பு மரியாதை இருக்குங்கிறதுனாலதான் அந்த பதவிக்காக அந்த ஐஏஎஸ் படிச்சான். ஆனா ஐஏஎஸ் படிச்சு வந்து அவன் ஒரு கலெக்டரா உட்கார்ந்தது பிறகு இந்த நேற்று வரைக்கும் சாராயம் காய்ச்சல் இன்னைக்கு மந்திரியா இருப்பா. இவன் சொன்னதான் அந்த ஐஏஎஸ் கேட்க வேண்டியிருக்குது. இதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஐஏஎஸ் ஆபீசர் இந்த ஐபிஎஸ் ஆபீசர் மேல எல்லாம் நம்ம குறை சொல்றது நம்ம நிறுத்தணும். இந்த ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இவங்களை எல்லாம் இந்த அரசாங்கம் பெரிய கையை கட்டி போடாம உங்களுடைய சட்ட திட்டங்களை அரசு நிர்வாகத்தை செவ்வையா குறிக்கிட மாட்டேன்னு ஒரு மாசத்துக்கு அவங்களுக்கு ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி ஒரு மாசத்துக்கு இந்த போலீஸ்காரர்களுடைய அந்த கலெக்டர்களுடைய கையும் ஐபிஎஸ் ஆபீசர்ஸுடைய கையை கட்டி போட்டுக்கிறத அவுத்து விடுங்க. தமிழ்நாடு போலீஸார் தமிழ்நாட்டில் இருக்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. இதுதான் நான் வைக்கக்கூடியது. அதனால தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் இதனுடைய பின்னணியில் இருக்கிறது முழுக்க அரசியல்வாதிகள். அடுத்து பாத்தீங்கன்னா கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறாரா ஐயா கந்தசாமி? ஏங்க, என் வீட்டுல பொண்ணு இருக்குது, நீ ஏன் ஜாதிக்கார? உன் வீட்டுல பையன் இருக்கான், அவன் வந்து ஒரு கவர்மெண்ட்ல நல்ல வேலை இருக்கான். என் வீட்டுல இருக்கிற பொண்ணு நல்ல வேலை இருக்குது, ஏன் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண என்ன? இதே மாதிரி நீ கலப்பு திருமணம் போய் இன்னைக்கு இந்த சமுதாயத்தை கலப்பு திருமணம் பண்ணவங்க தான் அதிகமா ஆள்றாங்க. அப்ப இந்த சமுதாயத்தில் பிறந்த பெண்கள் எங்க போறது? எங்க இருந்து உங்களுடைய சமூக சிந்தனை, சமூக ஒற்றுமை, சமூக உணர்வு எப்படி சமூகம் வளருங்க? நீ இங்க இருந்து வந்து இன்னைக்கு ஒரு தேவர் வீட்டு பொண்ணையோ இல்ல ஒரு வீட்டு பொண்ணையோ, நீ சகலை வீட்டு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணுவியா? நீ இப்ப ஒரு கல்யாணம் பண்ணான்னு ஒரு கொலை நடந்தது இல்லையாப்போ திருநெல்வேலியில? அப்ப உனக்கு வந்து நீ என்னன்னா கலப்பு திருமணம்னா இன்ரெஸ்பெக்ட் ஆஃப் த காஸ்ட் அப்படி போகணும். நீ உனக்கு மேல்தட்டு மக்களை வந்து கல்யாணம் பண்ணா நீ உயர்ந்தவன், கீழ்த்தட்டு மக்களை கல்யாணம் பண்ணா அவனை கொலை பண்ற. அப்ப நேற்று வரைக்கும் வன்னியர்கள் செஞ்சதும் தேவர்கள் செஞ்சதும் என்ன தப்பு? அவன் வீட்டு பொண்ணை நீ கல்யாணம் பண்ண வந்த அவன் வந்து இந்த கொலை பண்றான். சரி, இது வந்து இந்த கலப்பு திருமணம் என்பது அவங்களுடைய இனத்துல கல்யாணம் பண்ணி அவங்களுடைய வம்சத்தை உருவாக்க வேண்டியதுதான் வந்து இதா ஆதரவு இல்லை. நிச்சயமா அந்த கலப்பு திருமணத்துக்கு என்னுடைய ஆதரவு கிடையாது.
என் சமூகம், என்னுடைய மக்கள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய சகோதரன் இப்படிதான் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய மரபு. நம்மளுடைய மரபை ஏன் பண்ற? இன்னைக்கு நீ போய் இன்னைக்கு இதே மாதிரிதான் நீ கலப்பு திருமணம் பண்ணி நீ போயிடுற, ஜாலியா மறந்துடுற. அக்கா தங்கச்ச மறந்துடுறாங்க. இன்னைக்கு எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசரை பாக்குறேன், எத்தனை கிளார்க்குகளை பாக்குறேன், எத்தனை நானா மற்ற ஆபீசர்ஸ்களை பாக்குறேன். இவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா இவன் இந்த சாதியை விட்டு வெளியே போயிடுறான். பெற்ற தாய்க்கு சோறு போட மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் பொண்டாட்டிக்காரி விட மாட்டேங்கிறான். இதுதாங்க நடந்துட்டு இருக்குது. அப்புறம் என்ன கலப்பு திருமணம்? அதாவது அடிச்சாலும் முடிச்சாலும் உன்னுடைய சொந்த பந்தங்கள்ல உன்னுடைய இடத்துல கல்யாணம் பண்ணின்னு சொன்னா அவங்க நாளைக்கு உனக்கு ஒரு நேரம் சோறாவது நினைச்சு பார்த்து சோறாவது போடுவாங்க. நீ அண்ணாவில் இருந்தாங்கன்னா எத்தனை குடும்பத்துலங்க கலப்பு திருமணம் பண்ணவன் அம்மா அப்பா வீட்டுக்குள்ள போக முடியல. இதுதான். அதனால நான் கலப்பு திருமணத்துக்கு எனக்கு ஆதரவு கிடையாது. நிச்சயமா நிச்சயமா. ஐயா மதுரை எம்பி தெரியும் நினைக்கிறேன், சு வெங்கடேசன் மாசத்துக்கு பேரன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் வந்து இப்ப செங்கோல் பத்தி ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணாரு. சாகித்ய அகாடமி விருது கொடுத்தது செங்கோலை பத்தி முக்கியமா பேசியிருக்காரு. அதே மரியாதைக்குரிய எம்பி அவர்கள் மதுரை மேயர் அவர்களுக்கு செங்கோலை பரிசா வந்திருக்காரு. என்ன அதுக்கு இருக்கு என்ன வித்தியாசம்? அதுதான் அன்னைக்கு இருந்த செங்கோலுக்கு இன்னைக்கு இருக்க செங்கோலுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது என் பாக்கெட்ல 500 ரூபாய் இருந்ததுன்னு வச்சுக்க, நான் தைரியமா போய் கடையில உட்காந்து சாப்பிடலாம். உங்களே நான் நம்பிட்டு இருக்கேன். எப்படா நீ டிஃபன் வாங்கி தருவ, எப்படா காஃபி வாங்கி தருவேன்னு நம்பிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால சு வெங்கடேசனுக்கு ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அவரு வந்து இந்த தமிழகத்தினுடைய மரபு வம்சாவளி வந்து அந்த செங்கோலை வந்து அவமதிக்கிறாரு. இதே மதுரையில மேயருக்கு செங்கோல் தூக்கி கொடுக்கிறார். இங்க செங்கோலை தூக்கி கொடுப்பாராம். உலகமே இன்னைக்கு இந்தியாவே போற்றக்கூடிய பாராளுமன்ற பங்கு வைக்கக்கூடிய பாராளுமன்றத்துல தமிழ்நாட்டினுடைய மரபு வரலாற்று சேர பாண்டியர் இவர்கள் கையாண்ட அந்த இதை கொண்டு போய் பாராளுமன்றத்துல வச்சது ஒரு பெருமையா நினைச்சிருக்கணும். ஒவ்வொரு தமிழனும் பெருமையா நம்மளுடைய மரபு தான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இருக்குது. நம்மளுடைய தாத்தா பாட்டு ஆட்சி செய்தது அந்த செங்கோல் தான். இன்னைக்கு கோர்ட்ல வந்து கண்ணை கட்டிட்டு தராசு வச்சிருக்காங்க. அது தப்புன்னு சொல்ல முடியுமா? கண்ணை கட்டிருக்கா அது என்னது தெரிய போகுதுன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு மரபு. என்ன குற்றவாளி காதால் கேட்டு என்ன வந்து எவிடன்ஸ் வருதோ அதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆளை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த மாதிரி கோர்ட்லாம். அதே மாதிரிதான் செங்கோல் நீதி தவறா நெடுஞ்செழியனுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கும். சாகித்ய அகாடமி வாங்கின சு வெங்கடேசனுக்கு வரலாறு தெரியாம இந்த இது எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆகவே வன்மையாக தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பாக நான் வன்மையாக சு வெங்கடேசனை நான் கண்டிக்கின்றேன். நீ வந்து பதவியை விலகிடு, இல்லைன்னா உனக்கு கொடுத்த சாகித்ய அகாடமி விருதை தூக்கி கொடுத்துரு. வரலாறு இருக்குதுங்க. வள்ளுவர்ல இருந்து இளங்கோவடிகள் வரைக்கும் எல்லாருமே இது இந்த செங்கோலை பத்தி வரலாறு இருக்கு. நெருங்கிய வரலாறு இருக்குது. நெறி தவறாத மன்னர்கள் வாழ்ந்த இது. அந்த மன்னர்கள் நெறி தவறாம நீதி தவறாம வாழ்ந்துட்டு இருந்தா அந்த செங்கோல் அவர்கள் தான் இருந்தாங்க. அந்த செங்கோல் தான் பாரம்பரியமா இருந்தத தமிழருடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வச்சு ஒரு வடநாட்டை சார்ந்த மோடிஜி அவர்கள் வந்து அதை அழகு பார்க்கிறாங்கன்னு சொன்னா அது வந்து தப்புன்னு சொன்னா வெங்கடேசனை பத்தி என்ன செய்யறது? தமிழகத்தில் உள்ள மேயர் ஒன்னொன்னா ராஜினாமா வாங்கிட்டு என்ன காரணம்? அதாவது நெருக்கடி, உள்கட்சிக்குள்ள இருக்கிற நெருக்கடிகள். உள்கட்சிக்குள்ளேயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே இப்ப கோயம்புத்தூர் மேயர் ரிசைன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். இது ரொம்ப நாளா வந்து அங்க வந்து முரசல் நடந்துகிட்டே இருக்குது. கட்சிக்குள்ள நடக்கிறது வந்து அதனால அந்த வலி தாங்க முடியாம என்னடானா நீ ஒண்ணு இதை செய், இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போ. நீ ரிசைன் பண்ண சொல்லனா, நீ ரிசைன் பண்ணனா உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன், மிரட்டல். சோ அதனால என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா ரிசைன் பண்ணிடுச்சு. இங்க திருநெல்வேலியில அதே தான். ஆளுங்கட்சிகள் வந்து ஒரு மேயர் 21 மேயர் போட்டாங்க. 21 மேயரும் சபரியும் உதயநிதி ஸ்டாலினும் என்ன சொல்றாங்களோ, அதாவது கலைஞர் குடும்பம் என்ன சொல்லுதோ அந்த சொல்ற இடத்துல
கை நாட்டு போட்டாத ஒழிய நீ பதவியில தொடர்ந்து இருக்கலாங்க, இல்லாட்டா இருக்க முடியாது. அதனால அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணல, ரிசைன் பண்ண வச்சாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். குறிப்பாக நெல்லை மேயர் பதவி ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதாவது தேவேந்திர சமூகம் எங்களுக்கு கொடுத்தால் அந்த பதவி சிறப்படையும் என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அந்த வேண்டுகோளை ஐயா எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை கொடுத்தால் எப்படி இருக்கும்? அந்த பதவியை வச்சுட்டு நாக்கு வலிக்க போறீங்களா? இல்ல, அந்த பதவியை வச்சுட்டு நீங்க இந்த இருக்கிறதுன்னு 6 மாசம் அந்த பதவியை பவர்ஃபுல்லா இருக்கிறவங்களே அந்த பதவியில இது பண்ணல. ஒண்ணு 21 மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே ஒரு ஜாதியை ஒரு கன்செப்ட் ஒரு ஜாதியாவே ஒரு மனசாவே மதிக்கல. திருநெல்வேலியில ஏற்கனவே உமா மகேஸ்வரி இந்த தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. இப்ப இருக்கிற மாற்று சமுதாயத்தை அரசியல் பலம் கொண்ட சமுதாயத்தை சார்ந்தவன அந்த பதவியில நிக்க முடியல. நீ போய் என்ன செய்ய போற? ஏன் இப்படி போய் கேட்கணும், பிச்சை எடுக்கணும்? கொடுக்கும்போது கொடுத்துட்டா இருப்பாரு. நீ முதல்ல 2000 மேயர் தேர்தல் முடிஞ்ச உடனே கேட்ட நியாயம், கொடுக்கல. இப்ப என்ன இருக்கிறதுன்னு 6 மாசம் இதை கொடுத்தோட என்ன ஆயிரப்போகுது? தென் மாவட்டத்தில் நடக்கிற கொலையெல்லாம் அப்படி நின்றுட போகுதா? அங்க நடக்கிற மரணெல்லாம் அப்படி நிறுத்திட போறாங்களா? இல்ல தேவேந்திர சமுதாயத்துக்கு அந்த மேயர் பட்டியல் ஏற்றுக்க வாங்கி கொடுக்க போறாங்களா? என்ன செய்ய போறாங்க? இப்ப 12 எம்எல்ஏ இருக்காங்களா, 13 எம்எல்ஏ என்ன செஞ்சுட்டாங்க? சட்டமன்றத்திலே ஒண்ணும் செய்ய முடியல. அப்புறம் எதுக்கு அந்த பதவி எல்லாம் போய் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கு? நீ என்னைக்கு தன்னிச்சைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நீ தன்னிச்சையா இன்னைக்கு 100 எம்சி ஓட்டு போடுறான். மேயர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதா இருக்கணும். மெம்பருங்க ஓட்டு போட்டு வந்தாச்சுன்னா, கட்சிக்காரங்க போட்டாச்சுன்னா அவன் மெம்பரு. ஆனா மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும். மக்கள் தேர்ந்தெடுப்பு சீஃப் மினிஸ்டர் கூட சீஃப் மினிஸ்டருக்கு நிக்கிறாரு. மக்கள் போட ஸ்டாலின் வருவாரா? அண்ணாமலை வருவாரா? இல்லையா? இப்படிதான். இதனால ஜனநாயகத்தை இவங்களை குழி தோண்டி பேசிட்டு இருக்காங்க. காசு உள்ளவன் எந்த பதவி வேணுமாலும் அடங்கலாம், அடங்கி போறவன் எது வேணுமாலும் செய்யலாம். அதிகார பவரை நம்ம பயன்படுத்த முடியும். நான் இந்த மக்களுக்கும், நான் சார்ந்த சமுதாயத்துக்கும், நான் இந்த நாட்டு மக்களுக்கும் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினைக்கிறவன் எந்த பதவியிலும் ஒழுங்கா இருக்க முடியாதுங்க. அதனால அந்த பதவி ஒரு தேவையற்றது. நான் இப்பொழுது இது மூலியமா நான் சொல்றது என்னன்னா, நாளைக்கு திருநெல்வேலி மாநகராட்சியில ஒவ்வொரு தேவையற்றதும் ஒவ்வொரு வார்டிலையும் நிக்கிட்டோம். மெஜாரிட்டி நம்ம கொண்டுட்டு வருவோம். எந்த கட்சியும் நீங்க சீட்டு கொடுக்க வேணாம். மக்களை போய் தயார் பண்ணு, தெருவில் போய் நீ மக்களை போய் தயார் பண்ணு, அந்த கிராமத்துல போய் மக்களை தயார் பண்ணு. தேவேந்திர ஓட்டு தேவேந்திரனுக்குன்னு ஒரு கோஷத்தை வை, அது மூலியமா வாங்க, மேயரா உட்காருங்க. அதுதான் பலம். அன்னைக்கு ஒருத்தரும் செய்ய முடியாது, நீ மெஜாரிட்டியா இருந்தா. நிச்சயமா உங்களுக்கு என்ன கண்டிப்பா டிகேவி ராஜாவின் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.